Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போமா? இந்த காலவெளியிலும் அந்த அழகான கண் நம்மளை கண் நோக்குகிறது. அவர் நம்மளை பார்க்கிறாருன்னா எப்படி கை விடுவார்? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே ஒருவேளை தடுமாற்றம், சில வேதனைகள், சில பயம், சில கலக்கம், சில மலை போன்ற பிரச்சனைகள் நிற்கலாம். ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களை மறக்கல, உங்களை விட்டு விலகல. அவருடைய கண்களிலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர். நீ தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டாரு, எடுத்துக்கொண்டாரு. உங்களை என்னை எடுத்துக்கொண்ட தேவன் பயன்படுத்துவார். அது உண்மை. நீ பயன்படாத ஆளா இருக்கலாம், இதுவரை பிரயோஜனப்பட்ட ஆளா இருக்கலாம், இதுவரை எல்லாரும் ஒண்ணு வெறுத்திருக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இந்த உலகமே பார்க்கும், பார்த்து வியந்து போகும். ஏன்னா அவருடைய கண்களிலே ஒரு மனுஷி அவர் பார்த்துட்டாருன்னா அவர் விலக மாட்டார், அவர் உதவி செய்வார். தெய்வமே, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கடன் பிரச்சனையில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், மரண தருவாயில் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், பண தேவைகள், நிர்பந்தம். இயேசுவே, உமது கண்கள் அவர்களை காண்பதற்கு நன்றி, நீ உதவி செய்வதற்கு நன்றி, உமது கரத்தை நீட்டி நீர் அவர்களை தூக்கி விடுவதற்கு நன்றி. இயேசுவே, நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும். நாங்கள் உண்மையே நம்புவோம், உண்மையே சேவிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை சேவிப்போம். அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நன்மையை கொடுக்கும். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 7 வசனம், அதுல ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம். 37:7. கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. Rest in the Lord and wait patiently for him. ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக வருது. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிரு. ரெஸ்ட் இன் த லார்ட். தேவ சமூகத்தில் நம்ம வாழ முதல்ல பழகிக்கொள்ளணும். அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, தேவ சமூகம்னா நம்ம அப்போதைக்கு போய் ஜெபம் பண்ணுறது. அது கரெக்டு தான். ஆனால் தேவ சமூகம்ன்றது அப்போதைக்கு போய் ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் எல்லா விதத்திலும் கனப்படுத்தும் பொழுது, அப்போ பாருங்கள், நீங்கள் எப்பயுமே தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. அதான் அது பெரிய உண்மை. அப்போ கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக அமைதியாக இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. அதுக்கு தான் இந்த பாடலை எடுத்து பாடணும். அழகான கண் நம்மளை பார்த்துட்ருக்கு. அப்போ பாருங்கள், எல்லா சூழ்நிலை, ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்மளை கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது, கை மிஞ்சி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலைன்னா அமைதியாக இருங்க. ஐயோ, இது நடந்துருமோ, இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்,
இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றொன்னா அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, ஒன்றொன்னா தோல்வி, அவ்வளோதான் நான் நிர்மூலம் ஆயிடுவேன் போல. இல்லை, அப்படி யோசிக்காதீங்க. அந்த நேரத்தில் தெய்வ சமூகத்தில் அமைதியாக இருங்க. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அண்ட் வெயிட் பேஷியன்ட்லி ஃபார் ஹிம். அப்போ பாருங்க, தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர் மேல் நம்பிக்கையாயிருன்னு வருது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீ பொறுமையாக காத்துக்கிட்டு. நல்லா கவனிங்க, ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த பொறுமைனா என்னன்னா அது நம்பிக்கை தான். எப்போ நீ பொறுமையாக இருக்க முடியும்? இல்லை, என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தருக்கு அற்புதம் செய்ய ஒரு நொடியே அதிகம். இதை நம்பும் பொழுது தான் நீ காத்துக்கிட்டு இருப்ப. சமீபத்தில் ஒரு அனிமேட்டட் மூவி ஒன்று பார்த்தேன் பாருங்கள். இந்த டேனியலில் தூக்கி சிங்கக்கபியில் போடுறதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு சிங்கக்கபியில் போட போகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் அப்படி கொஞ்சம் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப புலம்பி என்ன பண்ணுறதுன்னு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிற யாருன்னா அந்த ராஜா தான். ஆனால் தானியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கூல் கையாக இருக்கிறான். ஒன்றுமே தூக்கி போடும் போது கூட ராஜா வேறு வழியே இல்லையா அப்படின்னா கத்தலை பாருங்கள். அப்போனா என்னன்னா அவன் நல்லா செட்டில் ஆகிட்டார். இல்லை, என் கர்த்தருக்கு ஒரு நிமிடமே ஒரு செகண்டே அதிகம் அவர் செய்வார். அதுபோல் பாருங்கள், சிங்க கவியில் தள்ளுறாங்க, அங்கே ஒன்றும் சேதம் ஒன்றும் நடக்கலை. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா 2 விஷயம் இந்த வார்த்தையிலேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒன்று, ரெஸ்ட் இன் த லார்ட், கர்த்தருக்கு முன்னதாக அமைதியாக இருங்க. அடுத்தது பொறுமையாக இருங்க, புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி அநேக பேர் பாருங்கள் அப்படியே பிரச்சனையை சொல்லி கத்துவாங்க, என்னமோ கர்த்தருக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அமைதியாக இரு, கர்த்தர் உன்னை தான் பார்த்துட்ருக்குறாரு, உன்னை பற்றி எல்லாம் தெரியும். ஐயா ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், இப்படி செஞ்சேன், உங்களை நம்பி தான் வந்தேன், இன்றைக்கி பாருங்கள் இப்படி இருக்குது, இது நடக்குமா நடக்காதா, ஏன் எனக்கு இப்படி அவமானமாக இருக்குது. இதை பாருங்கள், இப்படின்னா நீங்கள் பேசுகிறது ஜெபிக்கிறது என்னென்னா நீங்கள் கர்த்தரை ஏதோ கொஞ்சம் லைட்டாக சந்தேகப்படுற மாதிரி தெரியுதுன்னு தான் அர்த்தம். நீ அமைதியாக இருந்தனா, இல்லை என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அமைதியில் அவ்வளோ பெரிய ஒரு வலுவான காரியம் இருக்குது. இன்றைக்கி தயவுசெய்து செய்யுங்க, கர்த்தருடைய சமத்தில் அமைதியாக இருங்க. 2வது, அவரில் பொறுமையாக இருங்க. உன் வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், உனக்கு வர வேண்டிய நன்மையாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், எழுப்புதலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் கையிலிருந்து வரும். நம்புறீங்களா? God bless you. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.